உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சமரசம் உலாவும் இடமே. கோயம்புத்தூர்ல ஆத்துப்பாலம், அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற வழியில் ஆத்துப்பாலன்ற இந்து மயானத்தில் எம்.ஆர். ராதாவனுடைய காதலியோட நினைவு சின்னம். அவர் பார்த்திங்கன்னா கடவுள் மறுப்பாளர், காதலுக்கு அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். ஆனால் தன்னுடைய காதலிக்காக இங்கே ஒரு மயானத்தை எழுப்பியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சமாதியிலும் படுத்திருப்பவர்களுக்கு எத்தனை நினைவுகள், எத்தனை சோகங்கள், எத்தனை கதைகள், அத்தனையும் கால ஓட்டத்தில் மறைந்து போய்விடுகிறது. பிறப்பவர்கள் அனைவரும் இறப்போம் என்ற உண்மை நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் வாழ்கின்ற காலத்தில் எத்தனை வெறுப்புகளை பிறர் மீது உமிழ்கின்றோம், எவ்வளவு கோபங்களை பிறர் மீது சுமத்துகிறோம். அளவோடு பொருளீட்டி நண்பர்கள் சுற்றத்தாருடன் மகிழ்வோடு காலம் கழிப்பதை விட்டு பணத்தின் பின்னாலும் சொத்தின் பின்னாலும் நம் ஆயுளின் பெரும் பகுதியை தொலைத்துவிட்டு இந்த இடுகாட்டுக்குள் புதைந்து விடுகிறோம். சாதாரண மனிதர்களை விட கலைஞர்களுக்கு காதல் மீது மிகப்பெரிய பற்றுண்டு. அதனால்தான் பாரதி காதல் 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 இல்லையேல் சாதல் 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 என்றான். எழுதும் கவிஞனையே காதல் இப்படிப்படுத்தினால் ஆயிரக்கணக்கில் நாடகம் நடித்து நூற்றுக்கணக்கில் படம் நடித்து நடிகவேள் எம்.ஆர். ராதாவை காதல், அதுவும் முதல் காதல் இறந்தால் அவர் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். ஆம், மூடப்பழக்கங்களை எள்ளி நகையாடி புரட்சிக் கருத்துக்களை சமூகத்தில் விதைத்த இரத்த கண்ணீர் நாடகத்தில் நடித்தவர்தான் பிரேமா. பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலையை போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தாயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனோ எங்ககிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, ஒதுங்கி நடக்கணும். சொன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பார்க்க மிஸ்டர் தாம்சன் ஹோட் எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்கா. நீ தூணுகிட்ட நாய் மாதிரி நின்னு பாக்குறே. ஏண்டா நான் நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குறே? ஏன் பாக்குறே? அவன் யாருன்னு கேட்கறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு? எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு நிக்கிறேன். எப்படி சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா? சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன, நாங்க ஃபாரின்ல படிச்சது நீங்க தான் கவுன் போடணும், வேற யாரும் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன். அசிங்கமா தெரியல? என்ன வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். அதற்கிட்ட காலம்புற எங்க வந்த? உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவள ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. 1948 காலகட்டத்தில் பெண்கள் பொது இடங்களுக்கு வருவதே ஒழுக்கக்கேடு என்று பழமைவாதிகள் பிதற்றிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் பெரியாரின் சுயமரியாதை கருத்துக்களை சொல்லும் நாடகங்களில் எம்.ஆர். ராதாவோடு 17 வயதிலேயே நாடகத்தில் நடித்தவர் பிரேமாவதி. அழகு, அன்பு, துணிவு, நடிப்புத்திறன் இவைகள் மொத்த உருவம்தான் பிரேமா. நாடகத்தில் நடித்த பிரேமாவும் எம்.ஆர். ராதாவும் காதலித்தார்கள். திருமணம் முடித்தார்கள். குழந்தை பிறந்தது. திராவிடர் கழகம் நெருப்பாய் தகைத்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது. பிறந்த குழந்தைக்கு தமிழின் பற்றால் தமிழரசன் என்று பெயர் வைத்தார்கள். எம்.ஆர். ராதாவின் நாடகம் என்றால் மக்கள் கூட்டம் அலைமோதும். நாடகத்தில் கேலி, கிண்டல், நையாண்டி, ஆளுபவர்களை அஞ்சாமல் கேள்வி கேட்பதும், பெண் அடிமைத்தனம், மூடப் பழக்கங்கள் ஆகியவற்றை எள்ளி நகையாடும் துணிச்சல் எம்.ஆர். ராதாவின் வசனங்களில் இருந்ததால் பகுத்தறிவுவாதிகளும் பொதுவுடைமைவாதிகளும் எம்.ஆர். ராதாவை தூக்கி பிடித்தார்கள். ஓய்வில்லாமல் நாடகங்கள் நடந்தன. பிரேமாவதி குழந்தையுடன் கடுமையான அம்மை நோயால் தாக்குண்டார். எம்.ஆர். ராதாவால் துணைவியை இருந்து கவனிக்கக்கூட நேரமில்லை. முதலில் மகன் இறந்தான். 3 நாட்களில் பிரேமாவும் இறந்தார்.
சென்டிமெண்டை நையாண்டி செய்யும் எம்.ஆர். ராதா சொந்த வாழ்க்கையில் காதல் மனைவி இறந்தவுடன் செய்வதறியாது திகைத்து நின்றார். அப்போது தீக்க தோழர்கள் பிரேமாவையும் அவர் மகனையும் அடக்கம் செய்யப்பட்ட இந்த மயானத்திற்குள் காதலின் நினைவாக ஒரு உயரமான தூணினை நிறுவினார்கள். அந்த தூணில் பெரியார் இவேரா அவர்களின் நாட்டு விடுதலை போருக்கு நாடகம் மூலம் தொண்டு செய்து கொண்டிருந்து மறைந்த திருமதி பிரேமாவதி நடிகவேள் எம்.ஆர். ராதா அவர்களின் துணைவி அவர்களுக்கும் மகன் தமிழரசனுக்கும் திராவிட தோழர்கள் உண்டாக்கிய நினைவுக்குறி 1951 என்கிற வாசகத்தை பதித்தார்கள். ஆனால் வாசகம் அழிந்திருந்தாலும் இப்போதும் இந்த தூண் எம்.ஆர். ராதாவின் காதலை போற்றி கம்பீரமாக நிற்கிறது. இந்த மயானம் கோவையிலிருந்து பாலக்காடு போகும் வழியிலுள்ள இந்த மயானத்தில் உள்ளது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈட்டிய பொருளும் அவன் கோடி கோடியாய் சம்பாதித்த சொத்துக்களும் அவனை பொது சமூகத்தில் அடையாளப்படுத்தப் போவதில்லை. நல்ல நினைவுகளை அவனை அடையாளப்படுத்தும். எம்.ஜி.ஆரை துப்பாக்கியால் சூட்டப் போதும் தண்டனை பெற்ற போதும் கலங்காத எம்.ஆர். ராதா தன் காதல் மனைவியின் கல்லறைக்கு தன் உயிர் இருக்கும் வரை தனிமையில் வந்து இந்த இடத்தில் அமர்ந்தது கண்ணீர் சொரிந்துவிட்டு போவார் என்று மயானத்தில் முன்பிருந்த காவலாளிகள் கூறியதாக மயானத்தில் வேலை செய்பவர்கள் நம்மிடம் தெரிவிக்கின்றார்கள். அன்பான நினைவுகள் மட்டும் நிஜம். அனைவருடனும் நேசத்தை வளர்ப்போம். நல்ல நினைவுகளை சுமப்போம்.